குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கடந்த 35 ஆண்டுகளாக காங்கிரஸ் பொதுச் செயலர் பதவி மறுக்கப்பட்டு வருவதால் தமிழக காங்கிரசார் கடும் அதிருப்தியில் உள்ளனர். லோக்சபா தேர்தல் தோல்விக்கு பின் காங்கிரஸ் கட்சியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் அகில இந்திய செயலர்கள் நிலையில் மாற்றம் செய்யப்பட்டது. 90 செயலர்கள் இருந்த நிலையில் 57 பேர் மட்டும் மீண்டும் நியமிக்கப்பட்டனர். மீதமுள்ள 33 பேருக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. அவர்கள் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொதுச் செயலர் பதவிகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. இப்போது KC வேணுகோபால், முகுல் வாஸ்னிக் உள்ளிட்ட 12 பேர் அப்பொறுப்பில் உள்ளனர். இது தவிர மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் என்ற பதவிகளில் 14 பேர் உள்ளனர். இதில் தமிழக காங்கிரஸைச் சேர்ந்த செல்வகுமார், மாணிக் தாக்கூர் ஆகியோர் மட்டுமே இடம்பெற்றுள்ளனர். முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக இருக்கிறார். இது மட்டுமே காங்கிரஸில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக கருதப்படுகிறது. அதனால் பொதுச் செயலர்கள் நியமனத்தில் இந்த முறையாவது தமிழக காங்கிரஸைச் சேர்ந்த ஒருவருக்கு பதவி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: இந்திரா, ராஜீவ் காலத்தில் தமிழக காங்கிரஸைச் சேர்ந்த மூப்பனார், மரகதம் சந்திரசேகர் ஆகியோர் பொதுச் செயலர்களாக இருந்துள்ளனர். இவர்களுக்கு பின் வேறு யாரும் தமிழகத்திலிருந்து அப்பொறுப்புக்கு நியமிக்கப்படவில்லை. அதாவது 35 ஆண்டுகளாக தமிழக காங்கிரசார் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர். அதற்கு காரணம் கேரள மாநில காங்கிரஸ் தலைவர்கள்தான். அந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு இருப்பதால் அம்மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கு மேலிடம் முக்கியத்துவம் தருகிறது. கருணாகரன், உமன் சாண்டி, AK அந்தோணி, வயலார் ரவி, ரமேஷ் சென்னிதலா போன்றவர்கள் பொதுச் செயலர் பதவி வகித்துள்ளனர். ஆட்சி அதிகாரம் இல்லை என்ற காரணத்தை கூறி தமிழகத்திற்கு பொதுச் செயலர் பதவி தட்டிக் கழிக்கப்படுகிறது. பல மாநிலங்களில் கட்சி பலவீனமாக உள்ளது. அந்த மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தின் நிலை எவ்வளவோ மேலே இருக்கிறது. அப்படியிருந்தும் பொதுச் செயலாளர் பதவி மறுக்கப்படுவது கவலை அளிக்கிறது. இந்த முறையாவது அப்பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தங்கபாலு, திருநாவுக்கரசர், பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் இப்பதவியை பிடிக்க காய் நகர்த்தி வருகின்றனர் என்று அவர் கூறினார்.